என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. அதனால யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலுமிருந்து உம்மை நினைக்கிறேன். தாவீது தன் வாழ்க்கையினுடைய அனுபவத்தை இந்த பகுதியில் பதிவு செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனே, என் ஆத்துமா எனக்குள் எப்படி இருக்குது? கலங்கி போய் இருக்குது. ஆகையால் நான் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலுமிருந்து உம்மை என்ன செய்கிறேன்? நினைக்கிறேன். தாவீது பல பிரச்சனையின் நடுவில், பல கஷ்டத்தின் நடுவில், பல நெருக்கத்தின் நடுவில், சவுலால் நாட்டுக்குள்ளே வாழ முடியாத சூழ்நிலை இருந்தபோது காட்டுக்குள்ளேயே தஞ்சமடைந்திருக்கிற இந்த தாவீதனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னா, கலங்கி போய் என்ன செய்யுது இருக்குது. சில நேரத்தில் சில கலக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் வருகிற போது இருதயமே உடஞ்சி போய், சோர்ந்து போய், நொந்து போய், ரொம்ப கலக்கமான நிலையில் வெளியே யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. அந்த கலக்கம், அந்த அச்சம், அந்த பயம், ஒரு விதமான திகில், அதுதான் தாவீது சொல்கிறாரு, என் ஆத்மா எப்படி இருக்கிறது? கலங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை என்ன செய்கிறேன்? நான் நினைக்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன். எனக்கு உதவி செய்கிற, எனக்கு ஒத்தாசை வருகிற, எனக்கான நன்மைகளை வருகிற அந்த தேவனாகிய கர்த்தரை நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். எங்கேருந்து நினைப்பேன்னு சொல்கிறாருன்னா, யோர்தான் தேசத்தில் எர்மோன் மலைகளிலிருந்து நான் என்ன செய்கிறேன்? உம்மை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தாவீது இருந்த இடத்துல அந்த எர்மோன் மலையை குறித்து இந்த நாளில் சில காரியங்களை நாம் தியானித்து நாம் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். இந்த எர்மோன் மலைங்கிறது பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 9232 அடி உயரமான ஒரு பெரிய மலை. அது ஒரு பனி படருகிற ஒரு மலை, இந்த எர்மோன் மலை. அந்த பனி உரைப்பனி இருக்கிற மலை. அதாவது நம்முடைய காஷ்மீர் பகுதியில் அந்த பகுதிகளெலாம் போனால் பனி உறைஞ்சு போய் என்ன செய்யும் இருக்கும். சாதாரணமான குளிர் நம்மால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. பாருங்கள், நம்ம ஊர்களில் பெய்கிற அந்த 3 மாத பனி இருக்கும் பாருங்கள், அந்த டிசம்பர் ஜனவரி அந்த டைமில் வர்ற அந்த பனியை நம்மால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. ஆனால் மலைப்பிரதேசங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது பனி படர்ந்த ஒரு பகுதி, உரைப்பனி இருக்கிற ஒரு பகுதி. அந்த பனி நிறைஞ்ச மலை தான் இந்த எர்மோன் மலை. இந்த மலையில் இருக்கிற பனிக்கட்டிகள் உருகி தான் இஸ்ரவேல் மக்களுக்கு, இஸ்ரவேல் தேசத்தில் பாய்கிற அந்த யோர்தான் நதியாக என்ன செய்யுது அப்படின்னா, இந்த எர்மோன் மலையிலிருந்து வருகிற அந்த பனி கரைந்து உருகி வருகிற அந்த தண்ணி தான் யோர்தான் நதியாக என்ன செய்யுது அப்படின்னா வருது. எலியா இந்த யோர்தானை கடந்து என்ன செய்கிறாரு? போகிறார். எலிசா இந்த யோர்தானை கடந்து என்ன செய்கிறாரு? வர்றார். ஏசாமி இந்த யோர்தானில் ஞானஸ்தானம் என்ன செய்கிறாரு? எடுக்கிறாரு. யோவான் அந்த யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. இப்படி இந்த யோர்தானை குறித்து பல இடங்களில் நாம் பைபிளில் வாசிக்கிறோம். அந்த யோர்தானுடைய நதி வர்றதுக்கு எங்கேருந்து தண்ணி வருது அப்படின்னா, இந்த எர்மோன் மலையிலிருந்து தான் என்ன செய்யுது அப்படின்னா தண்ணி வருகிறது. அதனால தான் நீங்கள் சங்கீதம் 133 வாசிக்கும் போது அங்கே வேதம் சொல்லுகிறது, எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே என்றென்றைக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிட்டிருக்கிறார். அப்படின்னா அந்த இஸ்ரவேல் மக்களுக்கான தண்ணி என்கிற அந்த ஆசீர்வாதம் இந்த எர்மோனுங்கிற இந்த மலையிலிருந்து என்ன செய்கிறது? வருகிறது. அப்போ அது ஒரு பனிப்படர்ந்த ஒரு மலை. எர்மோன் என்பது ஒரு செழிப்பை குறிக்கிறதா என்ன செய்கிறது? இருக்கிறது. பனி ஒரு குளிர்ந்த காற்று உள்ள ஒரு பகுதி. அது வறண்டு போன இடங்களை செழிப்பாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த பனிக்கு என்ன செய்கிறது? இருக்கிறது. நாம் இரவில் பனி பெய்கிற நேரங்களில் பார்த்தா காஞ்சிருக்கிற அந்த செடிகள் மேலே, அந்த கொடிகள் மேலெல்லாம் அந்த பனித்துளி எப்படி என்ன செய்யணும்னா அப்படி இதமாக இருக்குது. அதை பார்க்கும்போதே மனசுக்கு ஒரு குளுமை என்ன செய்யும்? இருக்கும். இது என்ன செய்கிறது? இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, கர்த்தரை நம்புகிறவனோ
செழிப்பான். கர்த்தரை நம்புகிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செழிப்பை தருகிற நல்ல தேவனாக என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த பனி எப்படி ஒரு குளிர்ச்சியான ஒரு தன்மை ஏற்படுத்துகிறதோ, வறண்டு போன நிலத்தை எப்படி குளிர பண்ணுகிறதோ, அநேக வறண்டு போயிருக்கிற ஆத்துமாக்களுக்கு, மனிதர்களுக்கு, குடும்பங்களுக்கு தேவனால் அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த யோர்தான் நதியை போல, இந்த எர்மோன் மலையை போல, இந்த பனித்துளியை போல அநேக வறண்டு போன வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கொடுக்கிறவர்களாய், அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறவர்களாய் ஆண்டவராகிய தேவன் உங்களை நியமித்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எர்மோன் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய அர்த்தம் இருக்கிறது எர்மோன் அப்படிங்கிறதுக்கு. இந்த எர்மோனுங்கிறதுக்கு சில காரியங்கள் நான் சொல்லுகிறேன். தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்று அர்த்தம், தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டது என்று அர்த்தம், தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டது என்று அர்த்தம், தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டது என்று அர்த்தம். எர்மோன் அப்படின்னா வேறு பிரிக்கப்பட்டது, பிரதிஷ்டை செய்யப்பட்டது, கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டது, அர்ப்பணிக்கப்பட்டது. அப்படின்னா முழுவதும் தேவனுக்காகவே பயன்படுகிற ஒரு மலையாய் இந்த மலை இருக்கிறது போல ஆண்டவராகிய தேவன் உங்களையும் இந்த உலகத்திலிருந்து என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா வேறு பிரித்திருக்கிறார். ஆமேன். கலாத்தியர் 1:15 வாசிக்கும் போது அந்த பவுலடியார் இந்த அனுபவத்தை சொல்லும்போது அவர் வாழ்க்கை குறித்தை சொல்றாரு. நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்து எடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். பவுல் சொல்லுகிறார், நான் தாயின் கருவில் இருக்கும் போதே ஆண்டவராகிய தேவன் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா என்னை பிரித்து என்ன செய்திருக்கிறாரு? எடுத்திருக்கிறார். அவர்கள் யூதர்கள், அவர்கள் பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்த இஸ்ரவேலன். அவன் ஒரு பரிசேயன். அவனுக்கு வேதத்தை குறித்து தரவாய் தெரிந்திருக்கிற ஒரு மனிதன். அவன் ஒரு வேத பாரகனாய் இருக்க வேண்டிய ஒரு மனிதன். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ இந்த பவுலை தம்முடைய ராஜ்யத்துக்கென்று என்ன செய்கிறார் அப்படின்னா வேறு பிரித்து என்ன செய்திருக்கிறாரு? எடுத்திருக்கிறார். அவன் ரூட்டு வேற. ஆனால் அவனை தாயின் கருவில் இருக்கும்போதே ஆண்டவர் அவனுக்கு வேறொரு பாதை என்ன செஞ்சிருந்தாரு? அமைத்திருந்தார். ஆனால் அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த பவுல் தன்னுடைய பாதையிலேயே பயணிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 9 வர்ற வரைக்கும் இந்த பவுல் தன்னுடைய ரூட்லேயே என்ன செய்கிறார் அப்படின்னா பயணிக்கிறார். ஆனால் 9 வரும்போது அவன் இஸ்ரவேல் மக்களை, அதாவது அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்களை அடித்து துன்புறுத்துவதற்காக அவன் பிரயாணப்படுகிற போது, அப்போஸ்தலர் 9 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஒரு பெரிய ஒளியை பார்க்கிறான். அந்த ஒளியில தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். முகங்கொப்புற கீழே விழுகிறார். அவன் கண் பார்வை என்ன செய்து விடுகிறது? மங்கி விடுகிறது. அவனுக்கு துணைக்கு ஆளை தேடுகிறான். அவனுக்கு துணை செய்து கைலாக கொடுத்து அவனை கைப்பிடிச்சு தாங்களா குறிப்பிட்ட ஒரு பட்டணத்தில் கொண்டு போய் விடுகிறார்கள். அவனுக்கு கண் பார்வை தெரியாமல் போகுது. ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். அனனியா என்கிற தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அவன் மேலே கையை வைக்கிறார். அவன் கண்ணில் இருந்து மீன் செதில் மாறி விழுகிறது. அந்த நாளில் இருக்கும்போது நீங்கள் 6 வாசிங்கன்னா அந்த பவுல் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவனே நான் என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க அப்படிங்கிற ஒரு ஜெபத்தை, ஒரு கேள்வியை ஆண்டவருடைய பாதத்தில் என்ன செய்கிறான்? வைக்கிறான். பயங்கரமான திறமசாலி, படிப்பறிவுள்ள மனுஷன், பணபலம் படைத்த மனிதன், நல்ல ஆளுமை திறனுள்ள மனிதன். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, அந்த ஒளியை பார்த்த போது, அந்த சத்தத்தை கேட்டபோது அவனுக்குள்ள ஒரு நடுக்கம் பிடித்தது, ஒரு பயம் பிடித்தது. ஆண்டவரை பார்த்து கேட்குறான், என்னுடைய பாதை வேறையா இருக்கிறது, ஆனால் நான் என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்கன்னு ஆண்டவரிடத்துல திட்டத்தை என்ன செய்கிறான்? கேட்கிறான். ஆண்டவர் அவனுக்கு சில திட்டங்களை கொடுக்கிறார். அந்த திட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறாரு?
நடைமுறைப்படுத்துகிறார். அதை வைத்து தான் இந்த கலாத்தியர் 1:15 அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா செப்பரேட் பண்ணிட்டார். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட திட்டத்துக்காக தேவன் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா வேறு பிரிச்சிருக்கிறார் என்று பவுல் என்ன செய்கிறாரு சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. இங்க இருக்கிற உங்களையும் ஆண்டவர் அப்படிதான் என்ன செய்திருக்கிறாரு, வேறு பிரித்திருக்கிறார், பிரித்து எடுத்திருக்கிறார். அப்ப நீங்க யார் அப்படின்னா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அல்லது வேறு பிரிக்கப்பட்டவர்கள். எதற்காக? பவுலை எப்படி தேவன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஆண்டவர் வேறு பிரித்தாரோ, உங்க மேலே ஒரு பெரிய நோக்கம் என்ன செய்கிறது இருக்குது. பவுல் கேட்ட மாதிரி நீங்க என்ன செய்யணும், கேட்கணும். என்ன கேட்கணும்? ஆண்டவரே, என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறீர்? நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர்? என் வாழ்நாளில் நான் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்? எதற்காக என் குடும்பத்தில், என் சொந்த பந்தங்கள்லேருந்து, என் உறவுகளிலிருந்து, என் உடன் பிறந்தவர்களிலிருந்து எதற்காக என்னை தெரிந்து கொண்டீங்க, வேறு பிரிச்சிங்க என்கிற அந்த காரியத்தை நீங்கள் கேட்டு என்ன செய்யணும் அப்படின்னா தெரிஞ்சிக்க வேண்டும். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கல்ல ஆண்டவர் உங்களை வேறு பிரித்தது, மாறாக அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உங்களை என்ன செய்திருக்கிறாரு, வேறு பிரித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. யோசேப்பு சொல்றார், என்னை எதற்காக வேறு பிரித்தார் அப்படின்னா ஒரு வெகு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட, அவர்கள் பிழைப்பதற்கு, அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா வேறு பிரிச்சிருக்கிறாரு. ஒருவேளை யோசேப்புக்கு அந்த தரிசனம் இல்லை என்றால், யோசேப்பை கர்த்தர் உருவாக்கவில்லை என்றால், அந்த பஞ்சத்தில் கொத்து கொத்தா ஒவ்வொரு நாடுகளையும் ஜனங்கள் என்ன செய்திருப்பார்கள், செத்து மடிந்திருப்பார்கள். அப்போ யோசேப்பு அங்கிருந்து, ஒருவேளை அந்த பாதை கடினமாக இருந்தாலும் அந்த யோசேப்பை குறித்த ஒரு நோக்கம் என்ன செஞ்சது இருந்தது. அதனால தான் யோசேப்பு எந்த ஒரு சிக்கலுக்குள்ளையும் சிக்கிக்காம தேவ திட்டத்துக்கு நேராக என்ன செய்தார் அப்படின்னா பயணித்தார். இடையில நிறைய பிரச்சனை அவனுக்கு வருது, நிறைய போராட்டம் வருது, பாவ போராட்டம் வருது, சில வாய்ப்புகள் வருது. ஆனால் யோசேப்பு வேற எதுலேயும் என்ன செய்யலை, கவனம் செலுத்தலை. வேறு பிரிக்கப்பட்ட உங்களுக்கு சில போராட்டம் வரலாம், சில சோதனை வரலாம், சில பாவம் செய்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆனால் அதிலேயே நீங்கள் தயங்கிட்டீங்கன்னா, அதிலேயே நீங்கள் நின்றுட்டீங்கன்னா, அடுத்த தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் என்ன நோக்கத்துக்கு வேறு பிரித்தாரோ அது தடைப்பட்டு போயிடும். உங்களால் அந்த லட்சியத்தை என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. அதுக்கு தான் இவ்வளோ பாவ சோதனை, இதுக்கு தான் பாவ போராட்டம். உலக மக்களுக்கு வராத அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வருது அப்படின்னா உங்களை திசை திருப்புவதற்கு, உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்ற விடாமல் தடை பண்ணுறதுக்கு சத்துரு செய்கிற பெரிய தந்திரம் தான் உங்களுக்கு வருகிற சில பாவ சோதனைகள். நீங்கள் யோசேப்பு மாதிரி அதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா தாண்டி செல்ல வேண்டும். சில அவமானம் வருது யோசேப்புக்கு, அந்த யோசேப்பு அதிலே நின்று விடவில்லை, அதை தாண்டுகிறான். சில சிறையிருப்பு வருகிறது, அந்த சிறையிருப்பை என்ன செய்கிறார் அப்படின்னா தாண்டுகிறார். உங்களுக்கு வருகிற சில போராட்டமும் பிரச்சனைகளையும் பாடுகளையும் நீங்கள் கடந்தால்தான் தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அவர் பிரித்தெடுத்ததற்கான செயல்பாடுகள் அப்போ தான் என்ன செய்யும் அப்படின்னா செயல்பாட்டுக்கு வரும். அப்போ எதற்காக தேவன் வேறு பிரித்தார் அப்படின்னு பார்க்கும்போது சில காரியங்களை வேதத்தில் நாம் தியானிப்போம். முதலாவது லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசிப்போம். வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற, என்ன மாதிரி, எனக்கு ஒப்பா, என்ன மாதிரியே பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். எதுக்கு? உங்கள் தெருவில் இருக்கிற எல்லாரை விடவும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விடவும், உங்கள் கூட பிறந்த எல்லாரை விடவும் உங்களை விட்டுட்டு பிரிச்செடுத்திருக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று, ஆண்டவருக்குரியவர்களாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை என்ன செய்திருக்கிறாரு, வேறு பிரிச்சிருக்கிறார். ஆமேன். தாவீதை நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா அவனை குறித்து ஒரு மிகப்பெரிய திட்டம் தேவனுக்கு இருந்துச்சு. அதனால் குடும்ப உறவுகள் ஒன்று அவனுக்கு என்ன செய்யலை அப்படின்னா ஒத்து போகலை.
ஒத்து போகலை. நீங்கள் சங்கீதம் 27 அதனுடைய 10வது வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, தாவீது சொல்லுவார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை என்ன செய்வார்? சேர்த்து கொள்ளுவார். நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்க அப்படின்னா, அவன் யுத்த களத்தில் போய் நிற்கிறான், கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தைரியமாக போய் நிற்கிறான். ஆனால் அண்ணமாருடைய எந்த ஆதரவும் சப்போர்ட்டும் தாவீதுக்கு என்ன செய்யாது? கிடையாது. உங்களை யாருமே புரிந்து கொள்ள மாட்டார்கள். தாவீதை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. தாவீது தைரியசாலியாய் துணிச்சலோடு அவன் பேசின போதும், அவன் கோலியாத்தை என்னால் வீழ்த்த முடியும் என்று சொன்ன போதும், கர்த்தர் எதற்காகத்தான் என்னை தெரிந்து கொண்டார் என்று அவன் யுத்த களத்தில் முன்னால் வந்த போதும், அவங்க அண்ணமாரு யாரும் அவனை என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களையும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யாரும் ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியமும் என்ன செய்யாது? கிடையாது. அங்கே இருக்கிற அப்னேர் அவனை என்ன செய்யலை அப்படின்னா ஏற்றுக்கல, புரிஞ்சுக்கல. அப்னேர் சொல்கிறான், அவன் யுத்த வீரன். சவுல் ராஜா சொல்கிறான், அவன் பராக்கிரமசாலி, அவன் சின்ன வயதிலிருந்தே அவனுக்கு யுத்தம் தெரியும், ஆனால் ஒன்னால் ஒன்று என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாதுன்னு சொல்கிறான். யாரும் சப்போர்ட் பண்ணவில்லை. தேவனால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்றால் எந்த ஆதரவும் இல்லாமல் தனித்து விடப்படுகிற சூழ்நிலை வரும். ஆனால் நீங்கள் தனியானவர்கள் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 43:2 நீங்கள் வாசிக்கும் போது, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் கூட என்ன செய்யாது? பற்றாது. ஏசாயா 41 அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உனக்கு என்ன செய்கிறேன்? துணை நிற்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறா. வேற யாருடைய துணையும் உங்களுக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. இவங்க நேசிப்பாங்க, அவங்க நேசிப்பாங்க, இப்படி செய்வாங்க, அப்படி யாரும் உங்களை நேசிக்க மாட்டாங்க. நீங்கள் தனித்து விடப்படுகிற சில சூழ்நிலை வரும். அதை சந்தோஷமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஏற்றுக்கிட்டீங்கன்னா, தேவன் என்ன நோக்கத்துக்காய் வேறு பிரித்தாரோ அந்த நோக்கம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிறைவேறும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றபடி எல்லா உறவுகளையும் எல்லா நண்பர்களையும் எல்லாரையும் பிரியப்படுத்தணும்னு நினச்சா உங்களை வேறு பிரித்தவரை நீங்கள் பிரியப்படுத்தவே முடியாது. அப்போ பல உறவுகள், பல நண்பர்கள் உங்களை விட்டு கலண்டு போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. கர்த்தருடைய அழைப்பு உங்கள் மேலே இருக்குது, கர்த்தருடைய திட்டம் உங்கள் மேலே இருக்குது, கர்த்தருடைய வேறு பிரிக்கிற அபிஷேகம் உங்கள் மேலே இருக்குது. ஆதலால் கர்த்தர் உங்களை வேறு பிரித்து என்ன செய்வார்? நடத்துவார். தனித்தன்மை உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமே. தாவீது கூட யாரும் சேர்றதுக்கு என்ன செய்யலை? துணியலை. நீங்கள் இந்த 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தாவீது பல யுத்தத்துக்கு போகிறார், பல காரியங்களை சாதிக்கிறார். அவனை குறித்து வேதாகமும் பயங்கரமாக சொல்லுது. ஆனால் அதுக்கு பிறகு உள்ள அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா, தாவீது தனித்து விடப்படுகிறார். தாவீதுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை, உதவி செய்ய ஆள் இல்லை. அவனால் ஊருக்குள்ளே வாழ முடியலை, நாட்டுக்குள்ளே வாழ முடியலை, காடு கரன்னு ஓடுகிறான். ஆனால் அந்த தாவீது கூட யார் போய் சேர்ற அப்படின்னா, குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, ஒரு மனநலம் சரியில்லாதவங்க, வசதி வாய்ப்பு இல்லாதவங்க, இவங்கெல்லாம் கூட போய் தான் தாவீது கூட சேர்ந்தாங்களே தவிர, நல்ல இராணுவ வீரர்கள், அவங்க கூட யுத்த களத்தில் இருந்தவங்க, அவங்க கூட நல்ல பழகின நண்பர்கள், அவர் ரொம்ப நேசித்த யோனத்தான் கூட தாவீது கூட என்ன செய்யாது? கிடையாது. யோனத்தான் தாவீதும் உயிருக்குயிராக நேசித்தாங்களாம். அவங்க ஒரு ஆத்மாவை போல இவனுடைய ஆத்மா அவனுக்குள்ள, அவனுடைய ஆத்மா அவனுக்குள்ள இணைப்பிரியாத நண்பர்களாக இருந்தாங்களாம். ஆனால் கூடவே 2 பேர் என்ன செஞ்சாங்க? பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே யோனத்தானால் தாவீதுக்கு உதவி செய்ய முடியலை. அவன் தகப்பனை பிரியப்படுத்த தான் பார்த்தானே தவிர தாவீது கூட அவனால் என்ன செய்ய முடியலை? சேர முடியல. என்னன்னா, தேவனுடைய வேறு பிரிக்கிற அந்த திட்டம் தாவீது மேலே என்ன செஞ்சது? இருந்தது. அதனால் ராஜாவுடைய ஆட்களோ அல்லது அரண்மனையினுடைய ஆட்களோ யாரும் ஒருவருடைய ஒத்தாசையும் உதவியும் தாவீதுக்கு என்ன செய்யலை? கிடைக்கல. ஒவ்வொரு நாளும் தாவீது ஆண்டவரே தான் என்ன செய்தார்?
பார்த்தாரு. அதனால தான் தாவீது சொல்லுவார், எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன செய்யும். உங்களுக்கும் அங்கிருந்து மட்டும்தான் ஒத்தாசை வரும். ஆமேன். உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் அக்கா, உங்கள் தங்கச்சி, உங்கள் சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான் யாராலையும் உங்களுக்கு உதவி செய்ய ஈடுகட்ட முடியாது. ஒரு வேளை அப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் இருக்கும், அல்லது தற்செயலாக இருக்கும். அப்படி தற்செயலாக இருக்கிற காரியம் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்காது. ஆனால் தேவனோடு கூட உள்ள உங்கள் உறவு, அவரை நோக்கி பார்க்குற அந்த திட்டம் உங்களை அருமையாக என்ன செய்யும் அப்படின்னா நடத்தும். ஆமேன். அல்லேலூயா. வேறு பிரிக்கப்பட்டவர்கள் வேற யாரையும் சார்ந்து நிற்க முடியாது, சார்ந்து கொள்ள முடியாது, சார்ந்து கொள்ளக்கூடாது. ஆனால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்றால், யாராவது ஆறுதல் சொல்லுவாங்களா அப்படின்னு நீங்கள் வாழக்கூடாது. மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற இடத்துல நீங்கள் வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். யோசேப்பு ஜெயிலில் உட்கார்ந்துருக்கிறாரு. 39ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் வாசி பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிலில் தான் இருக்கார். ஆனால் காலைல எஞ்சி பார்த்தா சுயம்பாகியும் பானபாத்திரக்காரன் எப்படி இருக்கிறான், சோர்ந்து போயிருக்கிறான், கவலைப்பட்டிருக்கிறான், ரொம்ப நொந்து நூலாகி போயிருக்கிறான். ஆனால் யோசேப்பு என்ன பண்ணுறார் அப்படின்னா, எனக்கு யாராவது ஆறுதல் சொல்லுவாங்களா, எனக்கு யாராவது வந்து உதவி செய்வாங்களா அப்படின்னு யோசேப்பு என்ன செய்யலை அப்படின்னா, சோர்ந்து போகாமல் யோசேப்பு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க கிட்ட போய் என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. ஏன் இப்படி துக்கமாக இருக்கிறீங்க, ஏன் இப்படி கவலையாக இருக்கிறீங்க, ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது 2 பேரும் நைட்டு பார்த்து சொப்பனத்தை சொல்கிறாங்க, தங்கள் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனையை சொல்கிறாங்க. யோசேப்பு அதுக்கு வார்த்தைகளை, அர்த்தங்களை சொல்கிறாரு. அது போலவே அவங்களுக்கு என்ன செய்கிறது, நடக்குது. நீங்கள் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா 24, 25, 26 அதிக வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா பவுலும் சீலாவும் பெரிய சிக்கலுக்குள்ளே, பிரச்சனைக்குள்ளே இருக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க, கண்ணீரில் இருக்கிறாங்க, பயங்கரமான போராட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க, எப்படி தப்பிக்கவே வழி கிடையாதுங்கிற சூழ்நிலை இருக்கிறாங்க. ஆனால் பவுலும் சீலாவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பாடி துதித்து ஜெபம் பண்ணி தேவனை மத்திய ராத்திரி என்ன செய்கிறாங்க. இதான் வேறு பிரிக்கப்பட்டவர்களுடைய அனுபவம். ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவங்கிற அந்த மனநிலையோடு என்ன சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையை கடக்க உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கணும், தெரிந்திருக்கணும். அந்த சூழ்நிலையை தாண்ட உங்களுக்கு தெரிந்திருக்கணும். அந்த சூழ்நிலை நடுவில் கர்த்தருடைய கிரியைகளை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்கணும். ஆமேன். இல்லைன்னா நீங்கள் மற்றவங்க சொல்கிற சாட்சியை தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்களே தவிர நீங்கள் சாட்சியை என்ன செய்ய முடியாது, மாற முடியாது. அப்போ யுத்த களம் தான், பிரச்சனை தான். ஆனால் அது நடுவில் நீங்கள் சோர்ந்து போய் என்னடா வாழ்க்கை, ஏன் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது, நம்ம யாருக்கடா என்ன தீமடா செஞ்சோம், ஏன் நமக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது அப்படின்னு நீங்கள் உடஞ்சி போயிடாமல் அந்த பிரச்சனை கூடாக ஆண்டவர் நடத்துகிற பாதைகளை நினைத்து நன்றி சொல்லி நீங்கள் அந்த சூழ்நிலையை கடந்து போக ஆண்டவர் விரும்புகிறார். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்க அப்படின்னா பேதுரு ஜெயிலில் இருக்கிறாரு. சபை மக்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. காலையில் பேதுருவை வெட்டி கொலை செய்ய போகிறாங்க. ஆனால் பேதுரு கவலைப்பட்டு சாப்பிடாம தூங்காமல் இருக்கலை. பேதுரு என்ன செய்கிறார் அப்படின்னா நல்ல நிம்மதியாக என்ன செய்கிறாரு, தூங்குறார். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன் சொல்லுங்களேன். வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், மரண ஆபத்து இருந்தாலும் அவர்கள் அமைதி என்ன செய்வாங்க, தூங்குவாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவங்கன்னா கர்த்தர் மேலே பாரத்தை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நல்லா என்ன செய்யுங்க, எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆமீன் சொல்லுங்களேன். வெட்டிடுவோம், குத்திடுவோம், அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன், என்ன வேணாலும் செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு போயிட்டுமே என்ன ஆயிரப்போகுது, என்ன ஆயிரப்போகுது. ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், ஏசாமி சொன்னார், இந்த தலையில் இருக்கிற முடியெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாராம், எண்ணி வச்சிருக்கிறாராம். அதில் ஒன்று விழுந்தா கூட அங்கேருந்து அனுமதி வராமல் ஒன்று என்ன செய்யாது, கீழே விழாது. அதனால் ஏசாமி சொல்லும்போது சொன்னார், இந்த உடம்பை மாத்திரம் கொல்றவனுக்கு நீ பயப்படாமல் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே நீங்கள் என்ன செய்யுங்க, பயப்படுங்க.
அப்போ வேறு பிரிக்கப்பட்டவர்கள் சூழ்நிலைகளை பார்த்து பயந்து ஊரை விட்டு ஓடி போகிறவர்கள் அல்ல, மாறாக அந்த சூழ்நிலையை மாற்றுகிற தேவனை சார்ந்து நின்று தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கும் போது அந்த சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் அதனூடாக கர்த்தர் என்ன செய்வார்? நடத்துவார். ஆமேன். நீங்கள் யார் அப்படின்னா வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆமேன். பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றும் நீங்கள் அவருடைய ஜனங்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆம், இதான் வேறு பிரிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை முறை. இந்த பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் இந்த நாளில் உங்களை நடத்துவாராக. அந்த பாதையில் பயணிக்கும் போது பயப்படாமல் தைரியமாக நீங்கள் முன்னெடுத்து போங்க. ஆண்டவர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.